அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளாக அன்னையினுடைய ஆலயம் நோக்கி குடும்பமாக வந்திருக்கின்றோம். நம் அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு தாயாக அன்னை மரியாள் இங்கே வீற்றிருக்கின்றாள். இன்று நாம் சிறப்பாக சனிக்கிழமையாக இன்று அதிலும் சிறப்பாக மாதத்தின் முதல் சனிக்கிழமையாகிய இன்று அன்னை மரியாளை நினைவு கூறுகின்றோம். திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த உலகிலேயே ஒரு சிறந்த புகைப்படம் எது என்னவென்று பார்க்கின்ற பொழுது தாயும் செய்யுமாக இருக்கின்ற அந்த படம், தாய் தனது குழந்தையை தாங்கி இருக்கின்ற அந்த படம் ஒரு நல்ல ஒரு புகைப்படமாக, ஒரு சிறந்த ஓவியமாக கருதப்படுகின்றது, போற்றப்படுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த தாய்க்கும் செய்யுக்கும் உள்ள அந்த உறவு, அந்த பண்பு, அது போற்றப்படக்கூடியதாக இருக்கின்றது. தாய் தனது பிள்ளையை ஈன்று அந்த குழந்தையை சிறப்பாக அரவணைத்து வளர்க்கின்றார். அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய அயராத உழைப்பையும் அந்த குழந்தைக்காக அவள் செலவழிக்கின்றார். சிறு குழந்தையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை தாயை சார்ந்ததாக இருக்கும், தனியாக விட முடியாது. அது கண்காணிக்கப்பட வேண்டும், அந்த குழந்தை அரவணைக்கப்பட வேண்டும். அதே போல் அந்த குழந்தையை நாம் பார்க்கின்ற பொழுது அது தனியாக எங்கும் செல்லாது. கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறு குழந்தை அந்த தாயின் சேலையை பிடிச்சிக்கிட்டே போகும், முந்தானியை பிடிச்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாயினுடைய அந்த அரவணைப்பிலேயே அது செல்லக்கூடியதாக இருக்கிறது. திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த தாய் செய்யை போல நாமும் திரு அவையினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் இறைவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் திரு விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம். திரு அவை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அன்னையினுடைய திரு அவையாகிய அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். திரு விவிலியத்தினுடைய வாசகங்கள் நமக்கு சொல்லி கொடுப்பது அதுதான். இறைவனை பற்றி கொண்டவர்களாக வாழ அழைக்கின்றது. இறைவார்த்தையின் மூலமாக, ஜெப வாழ்வின் மூலமாக, அருட்சாதன வாழ்வின் மூலமாக நாம் இறைவனை பிடித்து கொள்ள முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறது. அதிலும் சிறப்பாக அன்னை மரியாள் தோன்றிய அந்த காட்சிகளிலே அன்னை மரியாள் திருச்செப மாலையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். திருச்செப மாலையை ஜெபிக்கின்ற பொழுது நாம் இறைவனை பிடித்து கொள்கிறோம் என்று இந்த இறையியல் வல்லுநர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். நாம் எப்படி இந்த தாயை பிடித்து கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் ஜெபமாலை செய்கின்ற பொழுது இந்த ஜெபமாலையை பிடித்து நாம் அந்த மணிகளை பிடித்து நாம் அந்த ஜெபத்தை சொல்லுகிறோம். 53 மணி ஜெபம். அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த ஜெபமாலையை பிடித்து நாம் சொல்லுகின்றோம். இது எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த அருள் நிறைந்த மரியே என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் வருகின்றாள். எப்படி ஒரு குழந்தை வீட்டில் அம்மா அப்படின்னு கத்தும் பொழுது தாய் அங்கே ஓடி ஓடி வருகிறாங்க, அதே போல் மரியே வாழ்க என்று ஜெபமாலையில் நாம் சொல்லும் பொழுது எடுத்துரைக்கும் போது மரியாள் அங்கு வந்து நிற்கின்றாள். ஒரு புனிதர் சொல்லுகிறார், நாம் ஜெபமாலையை செய்கின்ற பொழுது அன்னை மரியாள் நம்மோடு பயணிக்கின்றாள், நம்மோடு நடக்கின்றாள். அந்த மறை உண்மைகள் மூலமாக நம்மோடு அன்னை மரியாள் பயணம் செய்கின்றாள் என்று சொல்லுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் இந்த ஜெபமாலையை பிடித்து கொண்டு அன்னை மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளை பிடித்து கொள்கிறோம். அன்னை மரியாளை பிடித்து கொண்டால் போதும், தாய் நமக்கு தேவையான அனைத்தையும் செய்வாள். அன்னை மரியாள் இறைவனிடமிருந்து பரிந்து பேசி நமக்கு தேவையான அந்த வரங்களை பெற்று தருவாள். நமக்கு தேவையானது அனைத்தையும் நிவர்த்தி செய்கின்றவள் நமது தாயாகிய அன்னை மரியாள்.
அன்னையின் பிள்ளைகளாக, அன்னையின் கரம் பிடித்தவர்களாக, இறைவனை சார்ந்தவர்களாக வாழ வரமேனி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.